பச்சரிசி 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்காங்க. இது ஒரு பாத்திரத்தில போட்டு நல்லா 2, 3 தடவ கழுவிட்டு, அதுக்கப்புறமாக வந்து ஒரு துணியில வந்து ஆற வச்சுக்கலாம். நிழல்ல தான் ஆற வைக்கணும். வெயில்ல வைக்காதீங்க. 1 மணி நேரம் இருந்தாலும் நல்லா காஞ்சிரும். ஈரமாக இல்லாம நல்லா வர வரன்னு காயிற அளவுக்கு வந்து இது காய வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு மேல ஆனாலும் பரவால்ல. நல்லா காய வச்சு வச்சா தான் இது வந்து நம்ம இப்ப வந்து சீக்கிரமாக டிஃபனுக்கு ரெடி பண்ண முடியும். இப்ப பாருங்க நல்லா வந்து காஞ்சிருக்கு இந்த பச்சரிசி. அதுக்கப்புறமாக மிக்ஸி ஜார்ல ரவை பதத்துக்கு வந்து இது வந்து அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிராதீங்க. உங்களுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சது பார்த்தீங்கன்னா, இந்த ரவை பதத்துக்கு இருக்கு இல்லைங்களா? இது வந்து கடைகள்ல கூட இந்த மாரி அரிசி ரவை அப்படிங்கிறது வந்து விக்கும். அந்த மாரி கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வாணலில கொஞ்சமாக எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமாக இந்த பெரிய வெங்காயம் அதில சேர்த்துக்கிட்டு வணக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கணக்கு. இப்போ நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில வந்து சேர்த்திக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவலும் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸி ஜாரில் அந்த ரவை குருணை மாதிரி அரிசி குருணை செஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா? அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அப்படியே வந்து கலந்துக்கிட்டே வரலாம். கட்டிகளெல்லாம் கட்டாது. பயப்படாமல் நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தண்ணி இந்த அரிசி குருணை 2ம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு கெட்டியாக ஆனதுக்கப்புறமாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமாக நம்ம வந்து கைகளில் அப்படியே உருண்டையாக இதை வந்து உருட்டிக்க வேண்டியது தாங்க. ஆவியில் வந்து வேக வச்சு எடுக்கணும். இட்லி தட்டு இருந்தது அப்படின்னா இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பிளேட்டில் கூட ரவுண்டாக வச்சு குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏற்கனவே இது வந்து நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எலுமிச்சம்பழ சட்னி நான் செஞ்சுருந்தேன். அந்த எலுமிச்சம்பழ சட்னிக்கு எதுக்கும் மேட்சிங் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.